நீ கர்த்தருடைய பிள்ளைனா நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரையே நம்புவேன். ஆனா பயத்துக்கும் மதிப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்பாவுக்கு பயப்படுறோமோ இல்லையா, அப்பாவுக்கு 85 வயசாச்சு, தம்பி மகனே கொஞ்சம் வெளியே கொண்டு விடுடா, அதுக்கு பேரு அப்பாவுக்கு பயப்படல, மதிக்கலன்னு அர்த்தம். அப்பாவுக்கு பலன் இருக்கோ இல்லையோ மதிக்கலன்னு அர்த்தம். அப்ப மதிப்பு எப்படி நம்ம கொடுப்போம்? மதிப்பு எப்படி கொடுப்போம்? ஒரு ஆளுடைய அழைப்பை பார்க்கிறோம், ஒரு ஆளுடைய அபிஷேகத்தை பார்க்கிறோம், ஒரு ஆளுடைய நடக்கையை பார்க்கிறோம், ஒரு ஆளுடைய அன்பை பார்க்கிறோம், ஒரு ஒழுக்கத்தை பார்க்கிறோம், பிரின்சிபிள்ஸ் பார்க்கிறோம், அப்ப மதிக்கிறோம். எல்லாரையும் மதிக்கிறது இல்லை உலகத்துல. ஆமா, அந்த கழுதை இருக்குத ஒருத்தனையும் மதிக்கிறது கிடையாது. பக்கத்துல மணல் வெட்டி வச்சுட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும். பக்கத்துல கையை பார்த்து கண்ணுக்குள்ள சொல்லுங்க பார்க்கலாம், உங்களை சொல்றாங்களோ? தேவனுக்கு பயப்படுறதுனால மனுஷருக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஆனா நான் மனுஷரை மதிக்கிறவன். ஒரு ஆளை பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, அவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது, அதுதான் நம்மளை திடணும். ஆனா அந்த காட்டு கழுதைக்கு ஒரு புத்தியும் கிடையாது. அதுக்கு ஒருத்தரை பற்றி மதிப்பும் இல்லை, ஒருத்தரை எல்லாத்தையும் அலசு அடி பண்ணிட்டு போறோம். ஒரு பிள்ளை இடத்துல ஒரு சின்ன ஆத்மா இருக்கிறது, அது ரட்சிக்கப்பட வேண்டுமே. ஒரு அதிகாரி இடத்துல ஒரு ஆத்மா இருக்குது, ரட்சிக்கப்பட வேண்டுமே. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிள்ளைய கூட மதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. அப்ப சபைக்குள்ள கொஞ்சம் பேர் இருக்கும், அதுக்கு பேர் என்னது? வைல்டு டாங்கி. W, ஃபர்ஸ்ட் W வைல்டு டாங்கி. ரெண்டாவது W காட்டி கொடுக்குறேன். அதே அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் காட்டுறாரு பாருங்க, 9வது வசனத்திலிருந்து. காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ? இதுக்கு காண்டாமிருகம்னு தமிழ்ல போட்டிருக்குது. ஆங்கில வேதாமத்தை பாத்தீங்கன்னா வைல்டு ஆக்சன். கொடைக்கானல் அங்கெல்லாம் போனீங்கன்னா பைசன் சொல்லுவாங்க, காட்டு எருமை. அதுக்கு பேர் நம்ம வச்சிருக்கிற பேர் காட்டு எருமை. இங்க காண்டாமிருகம் போட்டிருக்குது, வாசிங்க. அது உன் முன்னணிக்கு முன்பாக ராத்தங்குமோ? படைச்சால்களை உழனி காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரியிலே பூட்டுவாயோ? படைசால்களில் உழுவதற்கு அதை ஏரை போட்டு கயிறை போட்டு பூட்டுவாயா? அது உனக்கு இசைந்து பரம்படிக்குமோ? அது உனக்கு இசைந்து பரம்படிக்குமோ? அது அதிக பலமுள்ளதென்று நீ நம்பி அதனிடத்தில் வேலை வாங்குவாயோ? போதும், உன் தானியத்தை அது உன் வீட்டில் கொண்டு வந்து சேர்க்குமோ? பெரிய லிஸ்டே போடுறாரு. என்ன அர்த்தம்? காட்டு எருமை பலன் இருக்குது, அல்லது காண்டாமிருகத்துக்கு பலன் இருக்குது. அது ஒரு லாரியை கூட தூக்கி போட்டுரும். காண்டாமிருகம் காட்டு எருமை தூக்கி போட்டுரும். ஆனா அதை ஒண்ணுக்கும் உதவ வைக்க முடியாது, உழ வைக்க முடியாது, பரம்படிக்க வைக்க முடியாது. அதை வச்சு பரம்படிச்சு வீட்டுல கொண்டு ஆணியத்தை முடியவே செய்யாது. பெரிய கெப்பாசிட்டி, தலை தான் பெருசு. பக்கத்துல சொல்லுங்க, தலை மட்டும் பெருசா இருந்தா போதாது. ஆமா, சிலர், நான் ஒரு நாள் ட்ரெயின்ல போனேன், என் முன்னால் இருந்தவட்ட பேசினேன், என்ன சார் என்ன செய்றீங்கன்னு கேட்டேன். அவர் PhD படிக்கிறார், எல்லாம் முடியும் அரைச்சிருக்கு, எல்லாம் முடியும். இந்த வயசுல போய் PhD படிக்கிறீங்களா சார்? என்ன 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 படிக்கிறீங்க? அவர் சொன்னாரு, சார் நான் 4 PhD ஆல்ரெடி முடிச்சிட்டேன், இப்ப 5வது பண்றேன். வங்காளத்தை சேர்ந்தவர். எனக்கு தலையை சுத்திட்டு நான் நினைக்கிறேன் PhD நான் எனக்கு என்னன்னா பெர்மனன்ட்லி ஹெட் டேமேஜ். இங்க யாராவது இருந்தீங்கன்னா மன்னிச்சிங்க, எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அதான். இது எத்தனை ஹெட் டேமேஜ் ஆயிருக்குது, ராவணனா என்ன? நான் கேட்டேன், என்னத்தைக்கு 4வது படிக்கிறீர், ஏதாவது வேலை செய்யறா? இல்ல பிரதர், கொஞ்சம் அறிவை பெருக்கி கொடுனா. அறிவை பெருக்கிற போது இப்போ ஒருத்தன் வந்து டீ விற்கிறான், ட்ரெயின்ல நடக்குது. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த மண்ணு சட்டியில டீ குடிப்பாங்க. அந்த ட்ரெயின்ல விசேஷம் மண்ணு சட்டியில டீ குடிக்கிறான். ஒருத்தன் குடிக்கும்போது அவன் டீ ஊத்தவன் மண்ணு சட்டி 2ஆ உடைஞ்சிட்டு. நான் அவர் மேல விழுந்துச்சு, எல்லாம் அவர் சட்டை எல்லாம் டீ. அவர் சொல்றாரு, மண்டையில என்னதான் இருக்கா ஐயா? அவன் சொன்னான், சார் நான் படிக்கல சார்,
இது உடையுமா உடையாதுன்னு எனக்கு தெரியாது சார். நான் கேட்டேன். அவன் சொன்ன உடனே, சார் நீங்க 4 PhD பண்ணிருக்கீங்க, 5வது பண்ணிருக்கீங்க, உங்களுக்காக தெரியுமா சார்? 5வது PhD பண்ண ஆளுக்கு, பண்ண பண்ணிட்டு இருக்கிற ஆளுக்கு சூடா அதை ஊத்துனா இந்த சட்டி விரிஞ்சிருங்கிறது தெரியல. நான் பார்த்தோன்னே உன் படிப்பை குப்பையில் போடு, ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்க வீட்டு கிளவி சொல்லுவா, இதுல ஊத்தாத, கொஞ்சம் ஆறுன பிறகு ஊத்து அப்படின்னு சொல்லுவா கிளவி. ஸ்கூலுக்கு போகாத கிளவி. ஆனா 5 PhD வாங்குற உனக்கு அறிவில்லை. என்ன பிரயோஜனம்? சபையில பெரிய பெரிய ஆட்கள் தான் நல்லா தான் இருக்கும், படிச்சவங்களாம் வரும். ஆனா அவனை வச்சு ஒரு வேலை பண்ண முடியாது. அவனால சபைக்கு ஆதாயமும் கிடையாது, அவனால சபையில ஒரு பொறுப்பும் கிடையாது. முதல் இடம் கொடுக்கணும், நான் பெரிய ஆளு. தவளை குட்டிக்கு தான் தலை பெருசா இருக்கும் தெரியுமா? தவளை குட்டி பார்த்துருக்கீங்களா? உங்க ஊர்ல பார்க்கறது இல்லையா? ஆமா, தவளை குட்டி தான் பெருசா இருக்கும். அந்த தலை சின்னதானாதான் தவளை ஆகும். பக்கத்தில் இருக்கும், கைப்பிடிச்சு சொல்லுங்க. தலை பெருசா இருக்கிறது வரைக்கும் நீ தவளை மாதிரியே இருக்க மாட்ட. சிம்பிள் சிம்பிள். அறிவு பெருகணும், அறிவு பெருகணும், அறிவு பெருகணும். நடமாடும் பல்கலைக்கழகம் அதெல்லாம் சொல்லுவாங்க. என்ன கழகமோ இல்லையே, என் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அதனால்தான் ஆத்மாவை சேர்க்கிறவன், ஆத்மாவை காக்கிறவன், ஆத்மாவை மற்றவர்களுக்கு அழிவுக்கு தப்புவிக்கிறவன் ஞானவான். ஞானம்லாம் எதுக்கு உபயோகப்படணும்? ஆத்மாக்களை ஆண்டவரத்துல கொண்டு வர்றதுக்கு. அப்பதான் நீ இல்லைன்னா நீ வைல்ட் ஆக்சன். 2வது W. 3வது W. என் நேரம் முடிஞ்சிச்சு. பாஸ்டர் சொல்லிட்டு 9 மணி வரைக்கும் தான் பேசுவேன்னுட்டு. நான் தான் சொன்னேன், ஆரம்பிச்சுன்னா முடிக்க முடியலன்னுட்டு. ஒரு 5 நிமிஷத்தை எடுத்துக்கிறேன். இன்னொரு W காட்டி கொடுத்துறேன், வாசிக்கலாம். 19வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ, அதன் தொண்டையிலே குமுறலை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ, அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாயிருக்கிறது, அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும், அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும், அம்பரா தூணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதன் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல் அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும், எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கணைக்கும், யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். இங்க குதிரைன்னு போட்டிருக்கு, ஆனா என்ன பொறுத்த முடியாது, போர் குதிரை, வார் ஹார்ஸ். 3வது W, வார் ஹார்ஸ், யுத்த குதிரை. அதை பற்றி தான் போட்டிருக்கு. அதுக்கு பலன் இருக்கிறது, அதுக்கு புத்தி இருக்குது, அதுக்கு கோலும் இருக்குது, அதுக்கு தெரியும் யுத்தத்துக்கு என் எஜமான் ஆயத்தப்படுத்தியிருக்காரு. அதனாலதான் எனக்கு கவசம் போட்டிருக்காரு. வேற ஒண்ணு மேலையும் கவனம் போக கூடாது, நேர இலக்கை நோக்கி. அதுக்கு பிறகு என் மேல ஒருத்தர் சாடல் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் சொல்லும் போதுதான் போக முடியும். எனக்கு சக்தி இருக்கு, நான் இப்பவுமே போறேன்னு தான் சொல்லுவேன். காலை வச்சு அப்படிதான் தரையெல்லாம் போட்டு நோண்டி யுத்தத்தின் மோப்பத்தை பார்த்துட்டேன், போகணும் போகணும்னு சொல்லுவேன். ஆனா அவர் இருக்கிறாரு, அவர் தான் சொல்லுவாரு. ஆவியானவர் என் மேல ஆளுகை செய்கிறார். எனக்கு கர்த்தர் கடிவாளம் போட்டு இருக்கிறார். இந்த பக்கம் அந்த பக்கம் உலகம் அந்த இதெல்லாம் பார்த்து ஊரெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு இல்ல. என் நோக்கமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் விருப்பம் செய்வது தானே. அதுக்குதான் கடிவாளம் போட்டிருக்காரு. என் மேல அவர் உட்கார்றதுக்கு நான் சேடல் போட்டிருக்கேன். அவர் என்னுடைய சுக்கனான் கயிறு அவர் கையில இருக்குது. அவர் போச்சோன்னா உடனே போயிடுவேன். அங்க என்ன நடக்கும்னு பார்க்க மாட்டேன்.
அங்க என்ன ஆபத்து இருக்குன்னு பார்க்க மாட்டேன். அம்பு விடுறானா, துப்பாக்கி விடுறானா, ஐ டோன்ட் கேர். மூணாவதுக்கு பேரு யுத்த குதிரை. சபை, உண்மையான சபை எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஆமா. அப்ப இங்க எதுக்கு உங்களை ஆண்டவர் கொண்டு வராரு? உங்களுக்கு கடிவாளம் போட்டு வாயக்கட்டு, கண்ண நேராக்கு, ஆவியானவர் மேல உட்கார வச்சு ஆவினால் நடத்தப்படு, அதை சொல்லி கொடுக்க தான் கூட்டு வர்றாரு. அப்ப சபைக்கு என்ன? சபைக்கு இன்னொரு பேர் என்னது? யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற இடம். மைட்டிங் வந்துட்டீங்க தெரியும். யுத்த சத்தம் காத்துல கேட்கறதுக்கு உரியா மனைவியோட கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு போகல. என்ன அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில காட்டு கழுதையாக, ஒரு லட்சியம் இல்லாமல், ஒரு லக்கு இல்லாமல், ஒருவரையும் மதிக்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறாயோ? அல்லது ஒரு காட்டு எருமையாக உனக்கு பலன் இருக்கிறது, ஆனா ஒரு பிரயோஜனம் கிடையாது. உன்னை வச்சு உழவும் முடியாது, உன்னை வச்சு படைச்சால்களை நான் மாட்டவும் முடியாது, உன்னை வச்சு நான் பரம்படிக்கவும் முடியாது. உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லை. சக்தி இருக்குது, அறிவு இருக்குது, பலன் இருக்குது. இல்லை ஆண்டவரே, நான் ஒரு நான் ஒரு யுத்த குதிரையாக நான் இருக்க விரும்புகிறேன். எனக்கு போதகர்களை கொண்டு ஆண்டவர் கடிவாளம் போடும்போது ஒத்துக்கொள்வேன். நீ உலகத்தை எட்டி பாத்துறாத, நீ பற்றவனை விட்டி பாத்துறாத, பாவத்தை எட்டி பாத்துறாத, நீ நேர் பார்வையாக இரு. உன் மேலே ஆவியானவரை உட்கார வைத்து ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்கிறவர்களை தான் தேடி வந்திருக்கிறார். இந்த காலை வேளையில எல்லாரும் கண்களை மூடலாம். நான் ஒரு நிமிஷம் உங்களை பார்த்து கேள்வி கேட்க விரும்பல, நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கீங்கன்னு. ஆனா நீ சொல்லணும், ஆண்டவரே நான் வார் ஹார்ஸ். அந்த குதிரையை பற்றி நான் 2 மணி நேரம் பேச முடியும். ஆனா அது உங்ககிட்ட விட்டுறேன். தொண்டையிலே ஒரு குமரல், கால்களிலே ஒரு துடிப்பு. நேரத்தில் எல்லாருமாக நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் காட்டு கழுதையா இருந்தது போதும், நான் ஒரு காட்டு எருமையா இருந்தது போதும், ஒருத்தரையும் மதிக்காம நடந்தது போதும், அப்பா அம்மாவை, போதகர்களை, புத்தி சொல்லுகிறவளை, வாத்தியார மதிக்காமல் இருந்தது போதும், நான் ஒரு காட்டு எருமையாக என்னுடைய பலத்தை எல்லாம் வீணா செலவழித்தது போதும், ஒரு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தது போதும். என் மேல ஆவியானவர் சவாரி செய்து என்னை ஆவியானவர் இயக்குவிக்கிறதாக மாற்றுறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்கிறோம். மாத்திரம் அப்படியே கண்களை மூடியவாறே எழுந்து நின்று, ஆண்டவரே என் மேல ஆளுகை செய்கிற ஆவியானவருக்கு நான் இடம் கொடுத்து, அவர் என்னை எங்கே நோக்க போய் சொல்கிறாரோ அந்த யுத்தத்தின் மோப்பத்தை அறிந்த குதிரையாக, அவரை ஏற்றி கொண்டு அவரால் நடத்தப்படுகிற ஒரு குதிரையாக, வெற்றிகளை குவிக்கிற ஒரு குதிரையாக, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. பாடலாமா? எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே.
ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ராத்திரி கூட்டத்தில் நான் சொன்னேன், நீங்கள் வராதவர்கள் இருப்பீர்கள். நான் சொல்ல விரும்புகிறேன், நீயும் நான் ஒரு யுத்த களத்தில் இருக்கிறோம். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு பெரிய போராட்டம். ஒரு நாளும் இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ள போவதில்லை. இந்த யுத்தத்திலே ஆண்டவருடைய யுத்த குதிரையாக எழுப்ப விரும்புகிறார். இந்த தேசம் இருளிலே கிடக்கிறது. இந்த தேசத்தில் இருள் சூழ்ந்திருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகளை பலியிட்டாலும் தனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காதா என்று ஏங்குகிற ஒரு கூட்டம் உண்டு. ஒரு நிமிடம் என்னை பாருங்க. என்னுடைய இரண்டாவது மகன் நல்ல அழகாக இருப்பான். இப்பொழுதும் ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பான். 4 மாத குழந்தையா இருக்கும்போது அவனை தன்னுடைய தாய், எங்க வீட்டுக்கு பக்கத்துல போற ஒரு பெரிய ரிவர் இருக்குது, சோன் ரிவர், அதுல தூக்கி போட போனா. எதுக்கு தெரியுமா? தன்னுடைய பாவத்திற்கு பரிகாரமாக. அவளுடைய கையிலிருந்து பிள்ளையை பறித்து நாங்கள் எங்களுக்கு மகனாக்கி கொண்டோம். இன்றைக்கு எனக்கு 2 பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் மனைவி இன்றைக்கு படுத்த படுக்கையா இருக்கிறார். 2.5 வருஷம். என் பிள்ளைங்கள் ஊழியத்தில் தான் வந்தாங்க, எல்லாம் படிச்சு தான் வந்தாங்க. அவன்லாம் சிங்கப்பூர்ல 1 வருஷம் வேலை செய்த ஆளுதான். வேலையை விட்டுட்டு தான் ஊழியத்துக்கு வந்தாங்க. அவங்களுக்கு அவங்க தனித்தனி வீடு தான் இருந்துச்சு. என் மனைவி படுக்கையான போது நான் இப்படி ஊரெல்லாம் சுற்றி ஊழியம் செய்து கொண்டிருக்கனால ஒரு நாள் அவனும் அவனுடைய மனைவி வந்தாங்க. டாடி, அம்மா இப்படி இருக்குது, எங்களுக்கு நாங்க உங்களோட இருந்து இருக்கிறோம்னு சொல்லி நாங்க இருந்த வீட்டில் வந்து இருந்து என் மனைவிக்கு எல்லாவற்றையும் என் மருமகள் செய்கிறாள். என் மகன் தூக்குவான், வீல் சேர்ல உட்கார வைப்பான். அவங்க 2 ஒரு நல்ல உறவு. திருமணத்தின் அன்றைக்கு கூட என் காலை பிடிச்சு மசாஜ் பண்ண வந்தான். நான் கேட்டேன்டா, இன்னைக்கு உனக்கு மேரேஜ்டா, இன்னைக்குதான் மேரேஜ் நடந்திருக்குமா? வேண்டாண்டா. அவன் கண்ணீரோடு சொன்னது, டாடி நீங்க எனக்கு ஜீவன் கொடுத்தீங்க, நீங்க ஜீவன் கொடுக்காட்டா நான் அந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு நீ ஆளாக்கி இருக்கீங்க. எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்தீங்க. திருச்சி பட்டணத்தில் உள்ள மனைவி, என்ஜினியரிங் படிச்சவா. அவனுக்கு பிள்ளை பிறந்தது. பிள்ளையும் கூட்டு கொண்டு தாத்தா காலை பிடிச்சு விடு, நம்ம உயிரோடு இருக்கிறது அவரால என்று எனக்கு நன்றியதலாக என் காலை பிடிக்காம வீட்டில் இருக்கும்போது தூங்க போக மாட்டான். என்னை கேட்கிற சகோதரா சகோதரியே, உனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் உன்னை கேட்கிறா, நீ எனக்கு என்ன கொடுத்த? நீ எனக்கு என்ன கொடுத்த? நீ எனக்கு என்ன ஊழியம் செஞ்ச? இந்த பெரிய தேசத்துக்கு ஊழியம் செய்யறதுக்கு நீ என்ன செஞ்ச? உன் பிள்ளையை கேட்டா கொடுப்பியா? உன் செல்வத்தை கேட்டா கொடுப்பியா? இன்னும் அறியாத பகுதிகள் ஏராளம் இருக்கிறது. இருளின் ஆதிக்கம் இருக்கிறவர்களை விடுதலையாக்குவதற்கு தேவன் உன்னை யுத்த குதிரையாக மாற்றுவதற்குரிய ஒரு அபிஷேகத்தை இந்த காலை வேளையில் உனக்கு தர விரும்புகிறார்.